ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், பெயிலிஃப் இவங்க எல்லாத்துக்குமான இன்டர்வியூ ப்ளஸ் ப்ராக்டிக்கலுக்கான கொஷின்ஸ் எல்லாம் என்ன மாதிரியெல்லாம் கேட்பாங்க, என்ன மாதிரியெல்லாம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே வரோம். இன்டர்வியூக்காக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலுக்காக இருக்கும், ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுகிட்டு வரோம். நீங்கள் புதுசாக வரவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் மற்ற வீடியோவும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் இப்போ தான் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ஜனவரியில் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் நடக்கிறவங்களுக்கு, அதாவது ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. இதே பெயிலிஃபு, ரீடர், எக்ஸாமினர் இவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் இன்டர்வியூ நடக்க போகுது. நம்ம இரண்டுத்துக்குமே ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி 2021 கேட்ட கொஸ்டினாக இருக்கட்டும், கேட்ட ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், செய்ய சொன்ன ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இது எல்லாமே தான் நம்ம வீடியோவில் நம்ம போட்டுகிட்டே வரோம் நம்ம சேனலில். ஸோ பார்க்குறவங்களுக்கு, நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே புதுசாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டாலே போதும். கன்ஃபார்மாக உங்களுக்கு 20 மார்க் ஈஸியாக கிடச்சிரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த அளவில் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 1 or 2 வீக்கில் வந்துடுங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டுனா நமக்கு அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கோ, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ, ப்ராக்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. ஸோ இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத யோசிக்க விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா, நமக்கு எக்ஸாமாகவே கரெக்டாக 9 நாள் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதுக்குமே ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இன்டர்வியூ ஆகட்டும் வச்சுருவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நமக்கு எல்லாத்துக்குமே செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. சரி, இப்போ வாங்க நம்ம சில கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி படித்த கொஸ்டின், தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் படித்து கொஞ்சம் நாள் ஆனதுனால கண்டிப்பாக நம்ம மறந்துருப்போம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை. இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தான். நான் எதுவுமே எடுக்கல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எடுக்க. ரொம்ப டஃப்பாகவும் நான் எடுக்கலை. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? 25 மாநகராட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன. இரண்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன அப்படின்னா 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. இதில் பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றமும் ஒன்று. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 25 உயர்நீதிமன்றங்கள் இந்தியாவில் இருக்குது. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, 3வது கொஸ்டின், தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தாங்க. தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள் 12 துறைமுகங்கள் தமிழகத்தில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, 4வது கொஸ்டின்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். தமிழகத்தில் உள்ள ராஜ்சபாவின் எண்ணிக்கை. தமிழகத்தில் உள்ள ராஜ்சபாவின் எண்ணிக்கை 18. கண்டிப்பாக தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி படித்ததாகவே இருக்கும். ஆனாலும் நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் டைமில் இல்லை இன்டர்வியூ டைமில் நமக்கு மறந்துடும். கண்டிப்பாக நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, 5வது கொஸ்டின், தமிழகத்தில் உள்ள லோக்சபாவின் எண்ணிக்கை. இதுவுமே இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். லோக்சபாவின் எண்ணிக்கை 39. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6வது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 13 கடலோர மாவட்டங்கள் இருக்கின்றன. இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது சென்னை கடலோர மாவட்டம், மயிலாடுதுறை, அப்புறம் நாகப்பட்டினம், கடலூர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 கடலோர மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை கொடுக்குறேன் எல்லாருக்குமே.
நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து வீடியோ கொடுத்துட்டே வந்து வராங்க. இன்டர்வியூக்காக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலுக்காக இருக்கட்டும், ரெகுலராக வந்து வீடியோ கொடுத்துட்டு வந்து வரோம். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, 2வது கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தான். 2004. அதாவது பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2004ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது. 8வது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா சென்னை மாவட்டம். சென்னையில தான் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ், தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டம். இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தாங்க. தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 92.14%. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டம். தமிழகத்தில் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் தர்மபுரி மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11வது கொஸ்டின்ஸ், தமிழகத்தில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். அதாவது பார்த்திங்கன்னா, மக்கள் தொகையிலேயே வந்து குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம். இதுவுமே வந்து முக்கியம். அதாவது பார்த்திங்கன்னா, அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம்னு பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை. இதே வந்து குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் அப்படின்னா வந்து நமக்கு பெரம்பலூர் மாவட்டம். இரண்டுமே வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஆனால் வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக கேட்குறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டில் மாநில அரசு சின்னம். தமிழ்நாட்டில் உள்ள மாநில அரசு சின்னம், அதாவது நம்ம ரூபாய் நோட்டில் கூட வந்து இருக்கும் இந்த கோவில். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா ரூபாய் நோட்டிலையுமே வந்து இந்த கோபுரம் வந்து இருக்கும். நம்ம பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து தமிழ்நாட்டின் மாநில அரசு வந்து சின்னம். இது கண்டிப்பாக வந்து முக்கியம். ஏன்னா இதில் வந்து ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த சிங்க முகமா இல்லை வந்து அரசு சின்னம் எது அப்படின்றது சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். அதுக்காக தான் வந்து நம்ம போடுறோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். மேலும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போடுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியெல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.